மாணவி மோனிஷாவின் உடலை மறுபிரேத பரிசோதனை செய்ய உடனடியாக உத்தரவிட முடியாது என்று உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. 3 மாணவிகளின் மரணம் தொடர்பாக சிபிசிஐடி விசாரணை நடத்த உத்தரவிடக் கோரியும் சென்னையில் சிறப்பு மருத்துவர்கள் குழுவை கொண்டு உடற்கூறு ஆய்வு நடத்த வேண்டும் என்றும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மாணவி மோனிஷாவின் தந்தை தமிழ்ச்செல்வன் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு இன்று நீதிபதி MM சுந்தரேஷ் முன் விசாரணைக்கு வந்தது. அப்போது அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் உயிரிழந்த மாணவிகளின் உடல்கள் திருச்சி மருத்துவக் கல்லூரி கூடுதல் பேராசிரியர் சரவணன் தலைமையில் உடற்கூறு ஆய்வு நடத்தப்பட்டதாக கூறினார். இந்த உடற்கூறு ஆய்வு வீடியோ பதிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறி மறுபிரேத பரிசோதனைக்கு எதிர்ப்பு தெரிவித்தார். இதனையடுத்து இந்த விவகாரம் குறித்து வரும் புதன்கிழமையன்று தமிழக அரசு அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்ட நீதிபதி அதுவரை பிரேத பரிசோதனைக்கு உத்தரவிட முடியாது என்றும் கூறினார். மேலும் மாணவியின் உடலை பதப்படுத்தி வைக்க வேண்டும் என்றும் நீதிபதி உத்தரவிட்டார். சிஐடி விசாரணையும் நீங்கள் கேட்கிற இழப்பீடும் விசாரிப்பதற்கு வேறு ஒரு நீதிபதிக்கான அதிகாரம் இருப்பதால் அந்த நீதிபதியிடத்திலே வழக்கை மாற்றுவதாகவும் அப்பொழுது இன்றைக்கு எங்களுடைய விருப்பம் இல்லாமல் எங்களுடைய ஒப்புதல் இல்லாமல் இன்றைக்கு காலையில் அவசரமாக ஒரு உடற்கூறாய்வை செய்து முடித்திருக்கிறார்கள். இந்த தமிழக அரசு செய்து முடித்திருக்கிறது. அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று நீதிமன்றத்தில் தெரிவித்தோம். ஆகவே அந்த உடற்கூறாய்வு செய்யப்பட்ட அறிக்கையும் தாக்கல் செய்ய வேண்டும் என்று நீதியரசு உத்தரவிட்டிருக்கிறார். அதுவரை மோனிஷாவினுடைய உடலை உரிய வகையிலே குளிரூட்டம் செய்து பாதுகாக்க வேண்டும் என்று உத்தரவு போட்டிருக்கிறார்.